வணக்கம். செவ்வாய்க்கிழமை, மார்ச் மாதம் 11ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 27ஆம் தேதி. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை, 12 to 1:30 குளிகை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. சந்திரன் கேந்திரம் பெற்றிருக்கிறது. ராசிக்கு 4ஆம் இடத்தில் 4 குடைவன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சுகஸ்தானம் வலுப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் எதை துவங்கினாலும் அது வெற்றி பெறும். இன்று ஏதேனும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். வியாபார விஷயமாக பேச்சுவார்த்தை நடத்துவது, வியாபாரத்தை விரிவுபடுத்துவது, வியாபாரத்திற்கு தேவையான வண்டி வாகனங்களை வாங்குவது, வியாபாரத்தில் முதலீடு செய்வது போன்ற விஷயங்களை இன்றைய தினம் செய்யலாம். குடும்பத்தில் யாருக்காவது திருமணமாக வேண்டியிருந்தால் அதற்கான முயற்சியிலே ஈடுபடுங்கள். திருமணத்திற்கு இன்று முயற்சி செய்தால் விரைவில் திருமணம் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கெல்லாம் அதிக நன்மைகள் நடைபெறும். சிறப்பாக படித்து நன்றாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று மேல் படிப்புக்கு தகுதி பெறுவீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். திருமண தடை விலகும். திருமண வயதில் உள்ள மேஷ ராசியினருக்கு திருமண தடை விலகும். மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ராசிக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு அற்புதமான யோகம். இது போன்ற கிரக அமைப்பு இருப்பதால் நீங்கள் அதிக நன்மை அடைவீர்கள். சுலபமாக வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுதல் போன்ற எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். ரிஷப ராசிக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே இருக்கிறது. 11 குடைவன் ராசியிலே இருக்கிறது. சுக்கிரன் வீட்டில் குருவும் குரு வீட்டில் சுக்கிரனும் இடமாற்றம் பெற்று மிகப்பெரிய நன்மையை ரிஷப ராசிக்கு செய்து கொண்டிருக்கின்றன. ரிஷப ராசிக்கு 2, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் 11ஆம் இடத்தில் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பது மிகப்பெரிய நன்மை. 2ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் உங்களுக்கு இப்பொழுது பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் எல்லாரும் ஒத்துமையாயிடுவாங்க. சண்டை போட்டுட்டு இருந்தவங்க கூட ஒத்துமையாயிடுவாங்க. குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் ஆகியவை ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பலரையும் சந்தித்து அவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி 10ஆம் இடம் சென்று நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 2 குடைவன் 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் வரவு அதிகமாக இருக்கும், செலவு குறைவாக இருக்கும். வரவும் செலவும் சமமாக இருக்கலாம் அல்லது வரவு அதிகமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் வரவு அதிகமாக இருக்கும், செலவு குறைவாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு கலந்துக்குவீங்க. சுப நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்துடன், உற்சாகத்துடன், சுறுசுறுப்புடன் காணக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் அதை எளிதாக செய்து விடுவீர்கள். முழுமையாக செய்து முடிப்பீர்கள். தடைகள் இன்றி செய்வீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். காரிய சித்தி ஏற்படும் நாள். வியாபார வளர்ச்சி மிக பெரியதாக இருக்கும். வியாபாரத்திலே குறிப்பிட்டு சொல்லும்படி ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். எனவே இது அற்புதமான நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலேயே ராசி அதிபதி சந்திரன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசியிலேயே இருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை கடகத்திற்கும் நன்மை செய்யும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது மிகப்பெரிய நன்மையை கடகத்திற்கு செய்ய வாய்ப்பு இருக்கிறது.
9 குடையவன் 11, 11 குடையவன் 9. அதைவிட சிறப்பான கிரக அமைப்பு என்னவென்றால் புதன் இப்பொழுது நீச்சபங்கம் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்திலே திகழ்கிறது. புதன் கடகத்துக்கு நன்மையே பண்ணாது, கடகத்துக்கு சுத்தமா நல்ல பண்ணாது புதன். இப்ப அந்த புதனுக்கு நீச்சபங்கம் ஏற்பட்டிருப்பதால் அதுவும் சேர்ந்து நன்மை செய்யும். நன்மை செய்யாத கிரகம் கூட நன்மை செய்யும். அதுதான் இன்னைக்கு சிறப்பான ஒரு பலன். அதனால கடக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கடக ராசி மாணவர்கள் இப்பொழுது தேர்வு ஏதேனும் எழுதினால் அதில் 100க்கு 100 மதிப்பெண் கிடைக்கும். இன்னைக்கு பரீட்சை 100க்கு 100 எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் மிக மிக சிறப்பான நாள், மிக மிக அற்புதமான நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும், ஆனால் அதற்கேற்ற வரவுகளும் வந்து கொண்டுதான் இருக்கும். 2 குடைவன் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை என்பது சிம்மத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்யும். ஏனெனில் 5 குடைவன் குரு, 10 குடைவன் சுக்கிரன். 5ஆம் இடம் பதவி, 10ஆம் இடம் தொழில். 5க்கும் 10க்கும் தொடர்பு உண்டு. 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றதால் தொழில் நன்றாக இருக்கும், பதவிகள் கிடைக்கும். எனவே சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான அதிர்ஷ்டங்களை வாரி குவிக்க போகிறது. அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது. பெரிய அதிர்ஷ்டமான நாள், ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு கன்னி ராசிக்கு. திருமண வயதில் இருந்தால் இப்போ திருமணம் நிச்சயமாகும். மாணவ மாணவியர் கல்வியிலே நன்றாக முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு ஏதாவது பரீட்சை எழுதினா அதுல 100க்கு 100. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கன்னிராசியினருக்கெல்லாம் அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். சுலபமாக லாபம் கிடைக்கும், கணிசமான லாபம் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், பெரிய லாபம் கிடைக்கும். எக்கச்சக்கமா பணம் சம்பாதிப்பீங்க. 2 குடையவன் 7ல உச்சம், தனஸ்தானாதிபதி உச்சம். தனஸ்தானாதிபதியே உச்சமாயிருக்கு. தனஸ்தானாதிபதினு அவர் தான் பணம் கொடுக்கிறவர். அவர் உச்சத்துல இருக்காரு, ஆனா நிறைய பணம் கொடுத்துட்டே இருப்பார். 2 குடைய சுக்கிரன் 7ல உச்சமடைந்து உங்கள் ராசி அதிபதியும் அங்கே சென்று நீச்சபங்க ராஜயோகம் பெற்று அந்த புதன் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் உங்கள் ராசியை 7லிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றன. 7 குடைவனான குரு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறது. எல்லா சுபகிரகம், முக்கியமான சுபகிரகங்கள் எல்லாமே உங்க ராசியை தான் போக்கஸ் பண்ணிருக்கு. இப்போ நன்மை செய்யும் கிரகங்கள் அதிக நன்மை செய்யும் நேரம். நன்மையே செய்யாத கிரகம் கூட இப்ப நன்மை செய்யும், அந்த மாதிரி ஒரு நேரம். எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நேரம். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். துலா ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். துலா ராசியினருக்கெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கு. ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறது. 10 குடைவன் 10லே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 5 குடைவன் 5லே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 5ஆம் இடமும் வலுப்பெற்று இருக்கிறது. 10ஆம் இடமும் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே உத்தியோகத்தில் முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம், தொழிலில் நல்ல வளர்ச்சி. 6 குடைவன் 8லும் 8 குடைவன் 6லும் பரிவர்த்தனை பெற்றதால் யோகம். பாக்யாதிபதி புதன் 9 குடைவனாகிய பாக்யாதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது என்பது மிகப்பெரிய யோகம். எல்லா விதமான யோகங்களும் நன்மைகளும் சேர்ந்து வரும். உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணுமோ அது எல்லாம் நடக்கும். நீங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் அளிக்க இறைவன் தயாராக இருக்கிறார். திங்கட்கிழமை சிவ தரிசனம் பண்ணோம். இன்னைக்கு திங்கட்கிழமை. துலா ராசி அன்பர்கள் எல்லாம் அருகிலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டுவார்கள். சிவபெருமானை வாரம் திங்கட்கிழமை மாலை நேரத்திலே கும்பிடணும். சிவன் கோயிலுக்கு திங்கட்கிழமை தவறாம போகணும். எவ்ரி மண்டே சிவன் கோயிலுக்கு போயிடணும். எவ்ரி டியூஸ்டே முருகன் கோயிலுக்கு போகணும். திங்கட்கிழமையானால் சிவன் கோயில், செவ்வாய்க்கிழமையானால் முருகன் கோயில். சிவன் கோயிலுக்கு போறதே தும்பப்பூ கிடைக்குதான்னு பாருங்க. தும்பப்பூவும் வில்வேலையும் சும்மா கொஞ்சம் இருந்தா போதும். சிவனுக்கு நீங்க பக்தியோடு அதை சமர்ப்பிக்க வேண்டும். கோவில்ல பூஜை பண்றவர்கிட்ட கொடுத்து இத சிவபெருமானுக்கு பூஜை பண்ண எடுத்துக்கன்னு சொன்னா அவர் போட்டுருவார். திரிகுணம் திரிகுணாதாரம் திரிநேத்திரஞ்ச திரையாயுதம் திரிஜன்மபாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம். ஏக வில்வம் சிவார்ப்பணம் பண்ணாலே அது 7 பிறவியை காக்குமா, 7 தலைமுறையை காக்கும். 7 முற்பிறவிகளிலே செய்த பாவத்தை போக்குமா. முற்பிறவிகளிலே செய்த முப்பிறவி ரெண்டிலுமே செய்த பாவங்களை எல்லாம் இல்லாமல் செய்து விடுமா. பாவங்கள் நீங்கினால் யோகம்,
யோகம் வந்தால் அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் வந்தா நல்லாயிடும். நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையா இருப்பது என்னன்னா நம்ம பண்ண பாவம் தான். நமக்கே தெரியாது எப்ப என்ன பாவம் பண்ணணும், ஏதோ பண்ணிருப்போம். அதனாலதான் வளர்ச்சி தடைப்படுது. இந்த பாவம் விலகிச்சுன்னா வளர்ச்சி நல்லாயிடும். இந்த பாவத்தை போக்குவதற்கு என்ன வழி? திங்கட்கிழமை சிவபெருமானை வணங்க வேண்டும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும். சிவபெருமானை வழிபட்டால் பாவங்கள் விலகும். பாவங்களை போக்கிக் கொள்ள சிவன் வழிபாடுதான். தேவர்கள் ரிஷிகள் எல்லாமே அதான் பண்ணிருக்காங்க. கடவுளே அதான் பண்ணிருக்கு. மற்ற கடவுள்லாம் பாத்தீங்கன்னா பாவம் போக்குறதுக்காக சிவ பூஜை பண்ணுவோம். எனவே இப்பொழுது மிக சிறப்பான நல்ல நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மேலும் சிறப்பான நல்ல நேரமாக ஆக வேண்டுமானால் திங்கட்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று வாருங்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 5 குடைவன் 7லும் 7 குடைவன் 5லும் பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருக்கின்றன. 5 குடைய குரு 7லே அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. 7 குடைய சுக்கிரன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. லாபஸ்தானாதிபதியாகிய புதன் இப்பொழுது நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது 5ஆம் இடத்திலே. அது 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் பணம் வரும். தனஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறது. தொழில் ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. 9ஆம் இடத்திலே பாக்யாதிபதி சந்திரன் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். பசங்கள்லாம் இப்ப பரீட்சை எழுதினாலும் 100க்கு 100 வாங்கிடுவாங்க. 100க்கு 100 எல்லா சப்ஜெக்ட்லயும். இன்னைக்கு எழுதுற எக்ஸாம்ல எல்லாத்துலயும் 100க்கு 100. கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். வேலை தேடிக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல இடத்திலே நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கும், சம்பளம் நல்ல சம்பளம் கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியினருக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக பெரிய வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தை வெகு அற்புதமாக வளர்த்து கொண்டே போவீர்கள். வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பண விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். வெளியில போகும்போது நிறைய பணம் எல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. விலை உயர்ந்த செல்போன்லாம் வெளியில போகும்போது எடுத்துட்டு போகாதீங்க. 2 செல்போன் வச்சுக்கணும். ரொம்ப கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போதெல்லாம் சிம் கார்டு எடுத்து சாதாரண பழைய மாடல் செல்போனுக்குள்ள போட்டு அதை எடுத்துட்டு போகணும். இந்த நீங்க விலை உயர்ந்த லேட்டஸ்ட் மாடல் செல்போன் வச்சிருந்தீங்கன்னா அதை கைட்டி வீட்டில் வச்சுட்டு போயிடணும். சிம்மு உண்டி மாத்திடணும். அந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். உங்களுடைய பொருள்களை பத்திரப்படுத்த வேண்டும். மறதி அதிகமாக இருக்கும். கை மறதியா எங்கேயாவது எதையாவது வச்சுட்டு அப்புறம் தேடிக்கிட்டே இருப்பீங்க. கோபமும் அதிகமா வரும். மூக்குக்கு மேல சுருக்குன கோபம் வந்துட்டு இருக்கும். கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்துங்க. யாருக்கும் பிடிக்காது. நீங்க கோபப்பட்டா யாரும் அதை லைக் பண்ண மாட்டாங்க. கோபத்தை யாரும் விரும்பவில்லை. அதனால அது எல்லாத்தையும் விட்டுருங்க. மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 7 குடைவன் 7ஆம் இடத்திலே வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. களத்திர காரகன் 3ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. எனவே திருமண வயதில் உள்ள மகர ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் பேசி முடிக்கப்படும். இன்றைய தினம் உங்களுடைய திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும். திருமணத்திற்கு தேதி பார்க்கணும்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு வாங்க. இப்ப பிறக்க போற தமிழ் வருஷத்துல சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருஷ பிறப்பு இல்லையா? சித்திரை 1ஆம் தேதியில இருந்து புது வருஷம் ஆரம்பமாகுது. அந்த புது வருஷத்துல மொத்தமே 33 முகூர்த்த நாட்கள் தான். அத ஃபுல்லா என்னென்ன டேட்டு டைம்ங்கிறத அதுல போட்டிருக்கேன். என்னுடைய இணையதளத்திலே திருமணத்திற்கான சுப முகூர்த்த நாட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. உங்க வீட்டுல யாருக்கா கல்யாணம்னா நீங்க அதுல இருந்து உங்களுக்கு தேவையான டேட் எடுத்துக்கலாம். யாருக்கு பொருந்தாது அப்படிங்கறதும் அதுல போட்டிருப்பேன். கடைசியில ஒரு காலம் அதையும் பாருங்க. அன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமமோ அதை மட்டும் விட்டுருவோம். அதுதான் யாருக்கு பொருந்தாதுன்ற ஒரு காலம். முகூர்த்தத்திற்கு நாள் நெருங்கி விட்டது. வெகு விரைவிலேயே கெட்டி மேடம் கொட்ட போகிறது. மகர ராசி அன்பர்களே தயாராக இருங்கள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். 2ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது பெரிய யோகம். செல்வாக்கு ஏற்படும். பதவிகள் கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். ரொம்ப நாளா நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் உங்க வீட்டுல நடக்க போகுது. யார் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும். யாருக்கு குழந்தை பிறக்கலையோ அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறக்கும். எல்லா விதமான நன்மைகளும் உங்கள் குடும்பத்திலே இப்பொழுது நடைபெறும். வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மிகப்பெரிய முன்னேற்றம் உங்கள் வியாபாரத்திலே ஏற்பட போகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள்.
மீன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 5 குடைவன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. ராசி அதிபதியும் சுக்கிரனும் பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருக்கின்றன. 4, 7 ஆகிய 2 கேந்திரங்களுக்கு அதிபதியான புதன் ராசியிலே வந்து அமர்ந்து கொண்டு நீச்ச பங்க ராஜயோகம் என்னும் யோகத்தை அடைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். திருமண தடை விலகும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாளாக மீனராசிக்கு இந்த நாள் விளங்கும். மீனராசி மாணவ மாணவியர்லாம் வெகு அற்புதமாக தேர்வு எழுதுவார்கள். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. வீடு மனை போன்றவற்றை இப்பொழுது வாங்கலாம். அதற்கு வசதி கிடைக்கும். அட்லீஸ்ட் கடன் கொடுக்கறதுக்காக யாராவது கிடைப்பாங்க. நீ வாங்கி போடு, நான் தரேன், அப்புறம் பார்த்துக்கலாம் பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஆள் கிடைப்பாங்க. வீடு வாங்கும் வாய்ப்பு, அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு மீனராசிக்கு மிகவும் பிரகாசமாக காணப்படுகிறது. எனவே இது ஒரு சிறப்பான நல்ல நாள். செவ்வாய்க்கிழமை சிவ வழிபாடு செய்யும் நாள். சிவசிவா சிவசிவா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று நாளை அனைவரும் சிவன் கோயிலுக்கு போய் பிரதோஷ மூர்த்தியை விடையேறுமங்கள் பரமனை தரிசனம் செய்துவிட்டு வரவும். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சி